Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து Wi-Fi அடாப்டர் 12 வோல்டேஜ் 1.5 ஆம்பியர் இந்த அடாப்டரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அடாப்டர் வர்க் ஆகுது, ஆனா நம்ம Wi-Fi ரவுட்டர்ல இன்சர்ட் பண்ணும்போது வர்க் ஆகுது இல்ல. என்ன ஃபால்ட்ங்கறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். பாருங்க, இந்த அடாப்டரை நான் ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டேன். நான் ஓபன் பண்ணதால நான் அந்த ரப்பர் பேண்ட் கொடுத்திருக்கேன். அதோட ரீசன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க கண்டினியூவா பாக்கும்போது தான் உங்களுக்கு வழங்கும். இதோட ரீசன் ஏன் நான் இந்த ஓபன் பண்ணிருக்கேன்ங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம். நான் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதில் வோல்டேஜ் மீட்டரில் வோல்டேஜ் ஸ்கேலை செலக்ட் பண்ணி அதில் டிசியை போட்டிருக்கேன். டிசி வோல்டேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வோல்டேஜ் எத்தனை காட்டுங்கிறத நீங்கள் ரியலாக பார்க்க போகிறீங்க. ஓகே, எத்தனை வோல்டேஜ் வருதுங்கிறது இப்போ பாருங்கள். 12 வோல்டேஜ் 12.17 வோல்டேஜ் இருக்குது. ஓகே, இந்த 12.17 வோல்டேஜ் இருந்தால் ஏன் ஒர்க் ஆகுது இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். அந்த கொஸ்டினுக்கு நான் இப்போ ஒரு டிசி மோட்டர் எடுத்துருக்கேன். டிசி மோட்டரை ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் நீங்கள் வைஃபை அடாப்டரில் போட்டு பார்க்கலாம் தானே சொல்லலாம். நல்ல வைஃபை அடாப்டர் இப்போ தற்போது நான் வேறு அடாப்டர் கொண்டு போட்டு அது ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். அதனால் நான் அதை எடுக்கலை, கலட்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிசி மோட்டரை செக் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மோட்டர் ரெண்டு ஒர்க் ஆகுது. இதில் ரீசன் என்ன, மோட்டரில் ஃபால்ட்டா நீங்கள் அடாப்டரில் ஃபால்ட்டான்னு கேட்கலாம். ஓகே, இது வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12 வோல்டேஜ் காட்டும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஃபால்ட்டு அடாப்டரில் இருக்கி அந்த ஃபால்ட்டை நம்ம சரி செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதான் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்ம இந்த மோட்டரில் ஃபால்ட் இருக்காங்கிறது நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கல, ஏன் இப்படி ஒர்க் ஆகுது. அதுக்கு நான் வேறு ஒரு அடாப்டரில் உங்களுக்கு மோட்டரை செக் பண்ணி காட்ட போகிறேன். மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இந்த அடாப்டரில் போட்டு நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ண போகிறேன், அந்த டவுட்டை. ஓகே, பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம மோட்டர்லேயும் ஃபால்ட் இருக்கலாம் தானே நீங்கள் சொல்லலாம். நான் சும்மா ஃபேக் வீடியோ செய்யலாம்னு நினைக்கலாம். பாருங்கள், இதில் மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு. பாருங்கள், இதில் நீங்கள் சவுண்டையும் உணர்வீங்க. இதில் சவுண்ட் இதில் வருது பேக்ரவுண்டில். நான் இந்த வீடியோ மேக் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டீங்க. ஏன் காரணம்னு சொன்னால் அந்த டைமில் எனக்கு கொடுக்க இல்லாமல் போய்விட்டது. அந்த டைமில் சவுண்ட் காரணமாக, இரைச்சல் சவுண்ட் காரணமாக நான் இது பண்ணலை. இப்போ நான் இந்த அடாப்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த அடாப்டர் கம்பெனியால் சீல் பண்ணி வந்தது. நம்ம தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுட்டு டெஸ்டரை வச்சுட்டு கண்டி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். கவனமாக கண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் கையில் சேஃப்டியாக வச்சுட்டு நீங்கள் கண்டுங்க. அது கொஞ்சம் ஸ்லீப்பாக சான்சஸ் இருக்கு. ஓகே, நான் இந்த ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. அதில் ஏன்னு சொன்னால் அதில் குளூ வச்சுருக்காங்க. அதனால் உள்ள அந்த குளூ ஹீட்டுக்கு மெல்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்க்க போகிறோம் ஃபால்ட்டு என்னன்னு சொன்னால், இப்போ நான் இதில் வீடியோவில் ரியலாக காட்ட போகிறேன். இதில் ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்காமல் போயிட்டது. அது காரணம் என்ன ஃபால்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில வீடியோ நான் அந்த சேஞ்ச் ஆகும்போது பார்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ணப்படவில்லை. ஓகே, பாருங்க, இதில் இந்த கெப்பாசிட்டரை பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் ஊதிரிக்கு மேலே இந்த ஊதிரிக்கிற காரணத்தினால இது ஷார்ட் ஆகிருக்கு. உள்ள ஷார்ட் ஆகும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால் வோல்டேஜை சரியாக அப்சர்வ் பண்ணதில்லை, சரியாக ஃபில்டர் பண்ணதில்லை. இது ஃபில்டர் பண்ணுறதுக்கு முதல் இந்த வோல்டேஜை 12 வோல்டேஜ்னு காட்டும், ஆனால் அதில் சரியான அம்பியர் அதில் இருக்காது. ஷார்ட் இருக்கிறதுனால சாப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னு சொன்னால் வோல்டேஜை அப் பண்ணதில்லை, சென்ஸ் பண்ணிவிட்டு வோல்டேஜை குறைவாக கொடுக்குது. அதனால தான் இந்த மோட்டர் விட்டு வேலை செய்கிற காரணம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சோல்டரிங் அயர்னை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி கலட்டிக்கோங்க. டீசோல்டர் பம்ப் இல்லாத காரணத்தினால நான் கொஞ்சம் கையால் கொஞ்சம் கண்டி கலட்ட போகிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டீசோல்டர் பம்மை வச்சுட்டு, இல்லை டீசோல்டர் கோயில் இருக்குது அந்த கோயிலை வச்சு நீங்கள் வச்சு ஈயத்தை நீங்கள் கலட்டிட்டு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவர்கள் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக கலட்டி எடுத்துடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கலட்ட முடியும்னா கலட்டி எடுத்துவாங்க. மற்றது நீங்கள் இந்த பார்ட்ஸ் எங்கே எடுக்க போகிறீங்க, இது வாங்கணுமா இல்லை வாங்க தேவையில்லையா, பழைய பார்ட்ஸ் போட்டதாமா, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பழைய பார்ட்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சேம் நம்பரில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, சேம் நம்பரு அதில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 வோல்டேஜ் 1000 மைக்ரோஃபரட் இருக்குது இந்த கெப்பாசிட்டர். எனக்கு வோல்டேஜ் சரியாக கிடச்சிக்கு 16 வோல்டேஜ். நான் ஒரு பவர் சப்ளைலேருந்து கலட்டினேன், ஒரு பிசி பவர் சப்ளை, பழைய பவர் சப்ளை தான் அடிபட்ட, அதாவது பழுதடைஞ்ச ஃபோல்டான பவர் சப்ளைலேருந்து தான் நான் அந்த கெப்பாசிட்டரை கலட்டி எடுத்தேன். நான் உங்களுக்கு 16 வோல்டேஜுக்கு பதிலாக 25 வோல்டேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் போடலாம். ஏன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப் பண்ண போகுது, அதுலேருந்து அவுட் ஆகிற வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜ் தான். அதனால் நீங்கள் தாராளமாக 25 வோல்டேஜ் நீங்கள் போடலாம். ஏன்னு சொன்னால் 25 வோல்டேஜ் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஓகே, நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கு தான் அந்த வோல்டேஜை வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் 1000 மைக்ரோஃபரட் 16 வோல்டேஜ். ஆனால் நான் அந்த பவர் சப்ளைலேருந்து கலட்டுறது எப்படின்னு சொன்னால் 16 வோல்டேஜ் 1200 மைக்ரோஃபரட். ஓகே, நீங்கள் எலக்ட்ரானிக் படிச்சிருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க 1000 மைக்ரோஃபரட்டுக்கும் 1200 மைக்ரோஃபரட் போட்டிங்கன்னு சொன்னால் பவர் சப்ளை எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அது எஃபெக்ட் ஆகும் தான். ஆனால் எந்த இடத்துக்கு எஃபெக்ட் ஆகுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு இப்போ இன்டகிரேட்டட் சர்க்யூட் இருக்கு, ஐசின்னு சொல்லுவாங்க. அந்த சைடுகளில் அந்த இதுகளுக்கு லிங்க் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டர் இருக்கும். சில நேரம் இந்த சில டைமில் நீங்கள் பாருங்கள், இது நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸாகவே கொடுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் 0.7 மைக்ரோஃபரட் அந்த மாதிரி இருக்கும், 1 மைக்ரோஃபரட், 0.1 மைக்ரோஃபரட், 5 மைக்ரோஃபரட், 10 மைக்ரோஃபரட் அந்த மாதிரி கெப்பாசிட்டர் அந்த ஐசியோட லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லிங்க் ஆகிற மாதிரி கெப்பாசிட்டர் எல்லாம் நீங்கள் சேம் நம்பர் தான் போடணும். ஏன்னு சொன்னால் அதில் ஃப்ரீக்குவன்சி எஃபெக்ட் ஆகும். நீங்கள் வேறு நம்பர் கொஞ்சம் கூடியது குறைந்தது போட்டாலும் அப்போ அதனால் நீங்கள் சேம் நம்பர் அந்த இடங்களுக்கு போடணும். ஆனால் இந்த மாதிரி பவர் சப்ளை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுற இடங்களுக்கு இதில் ப்ரைமரி செக்ஷன் தான் இது செகண்டரி செக்ஷன். ப்ரைமரி செக்ஷனுக்கும் நீங்கள் பார்த்து போடலாம், ஆனால் செகண்டரி செக்ஷனுக்கும் நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஐசியோட லிங்க் ஆகிற மாதிரி இருக்கிற கெப்பாசிட்டர்களெலாம் நீங்கள் அதே நம்பர் போடணும். ஏன்னு சொன்னால் அதே நம்பர் போடணும்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வோல்டேஜில் வேரியன்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை போடுங்க. இது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் தான் எனக்கு மிஸ் ஆகிட்டு, நான் அதில் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் எனக்கு மிஸ் ஆகிட்டு கிடைக்கல. ஓகே, நான் உங்களுக்கு எத்தனை மிஎஃப் கிடைச்சதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் செக் பண்ண போகிறேன், பவரை கொடுத்துட்டேன். ஏன் இது க்ளூ பண்ணலையான்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவரை வச்சு க்ளூ பண்ணணும். ஓகே, இப்போ நான் மோட்டரை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி மோட்டர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அதோட ஒன்றும் இல்லை, நான் வோல்டேஜ் செக் பண்ணலை மல்டிமீட்டரில். ஆனால் மோட்டரை இதில் வச்சு பார்த்தோன்னா எப்படி பவராக ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு சவுண்டை வச்சே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் காரணம்னு சொன்னால் இந்த ஃபுட்டேஜ் எனக்கு மிஸ் ஆகிட்டு நான் போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜே போய்விட்டது. அதனால் எனக்கு அந்த ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்தது. ஓகே, நான் கடைசியாக இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த சீல் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட இருந்த தற்போது அந்த டைமில் இருந்தது குளு இது தான், சிலிக்கான் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சிலிக்கான் இல்லை, சூப்பர் குளு தான் யூஸ் பண்ணணும். ஏன் காரணம்னு சொன்னால் இது நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இது மெல்ட் ஆகக்கூடியது ஈஸிலி. சும்மா கொஞ்சமாக ஹீட் பண்ணும்போது இது மெல்ட் ஆகும் இந்த குளு. அதனால் இந்த பவர் சப்ளை செக்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற இடங்கள். அப்போ அதனால் நீங்கள் இந்த குளுவை யூஸ் பண்ண வேண்டாம். நான் கடைசியாக யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த குளு போட்டுட்டு நான் கடைசியில் லாஸ்ட்டில் நான் இதுக்கு டேப் அடிச்சு விட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டெக்னிக்கல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே.